ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் நம்ம சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2025 ஆல் 10 டீம்ஸோட ஓப்பனிங் பேர்ஸாக யார் இருப்பா அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஐபிஎல் 2025 ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அனாலிசிஸ் நிறையா போடுங்க அப்படின்னு நிறையவே சொல்லியிருந்தீங்க. அதனால் ஃபஸ்ட் அனாலிசிஸாக இந்த ஓப்பனர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறத நிறைய இன்சைட்ஸோடு தான் வச்சுருக்கிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டீம் நம்மளுடைய பல்டான் படை மும்பை இந்தியன்ஸ் தான். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரியான் ரிக்கல்டன் எடுத்த உடனேவே ரியான் ரிக்கல்டன், ரோஹித் தான் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ்க்கு ஐபிஎல் 2025 ஓப்பனிங் விளையாடுவாங்கன்னு நம்ம எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வில் ஜாக்ஸ் எடுத்ததுக்கப்புறமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸும் ரோஹித்தும் தான் ஓப்பனிங் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் இப்போ வில் ஜாக்ஸ் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா இவங்க தான் ஓப்பனிங் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் வில் ஜாக்ஸ் ஒரு பிரைமரியாக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிடையாது. ஜஸ்ட் அவர் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் தான் மேக்ஸிமம் அவர் ஆடின டாப் ஆர்டர் அப்படிங்கிறதுல இருக்குது. அதே நேரம் ரியான் ரிக்கல்டன் நல்ல ஒரு விக்கெட் கீப்பர், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஓப்பனிங்கில் ஆடி இருக்கிறாரு, மும்பை இந்தியன்ஸோட பேபி டீமில் ஆடி இருக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே அட்வான்டேஜாக வச்சு பார்க்கும்போது ரியான் ரிக்கல்டனுக்கு தான் பிரைமரி வாய்ப்பு கொடுக்கணும். பட் ஆனால் வில் ஜாக்ஸ் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால வில் ஜாக்ஸுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹித் கண்டிப்பாக அங்கே பிரைமரி, வில் ஜாக்ஸா ரியான் ரிக்கல்டனா அப்படிங்கிறது தான் அங்கே ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், விராட் கோலி அண்ட் நம்மளுடைய ஃபாஃப் டு பிளேசஸ் இருந்த இந்த ஒரு இடத்துல சால்ட் அப்படிங்கிற பிளேயர் வந்திருக்கிறாரு. கேகேஆரோட நல்ல ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன் ஃபில் சால்ட்டு. கண்டிப்பாக கேகேஆரே சொல்லியிருந்தாங்க ஃபில் சால்ட்டை எங்களால் எடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய நஷ்டம் அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல கீப்பிங்கும் பண்ணி நமக்கு டாப் ஆஃப் த ஆர்டரில் நீட்டாக அந்த ஓப்பனிங் அப்படிங்கிறதும் பண்ணி கொடுத்துருவாரு. டிகேவோட இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரைமரி ஃபினிஷர் மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெபிலைசேஷனை அந்த இடத்துல ஃபில் சால்ட்டால் கொடுக்க முடியும். ரீசெண்டாகவும் தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா T10 லீக்ல நல்ல ஃபார்மில் தான் இருக்கிறாரு. ரீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸ்க்கு எகென்ஸ்டான T20 சீரீஸ்லையும் செம ஃபார்மில் தான் இருந்தார். கோலி பிரைமரி ஓப்பனிங்காக இருக்கும்போது அந்த இடத்துல ஃபில் சால்ட் கோலியோடு இணைகிறது கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்சிபிக்கு நல்ல ஒரு மூவாக தான் எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக் ஃப்ரேசர் மெக்காக மீண்டும் அவங்க ஆப்ஷனில் இது பண்ணிட்டாங்க. இப்போ வாங்கினதுக்கப்புறமா அவரோட கேஎல் ராகுல் இணைகிறாரு. கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பெரிய லெவலில் அவருக்கு ஒரு பேர்டன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக ப்ரெஷரில் என்னை கொண்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் எல்எஸ்ஜிலேருந்து வெளியே வந்தது. அதனால் இந்த இடத்துல ஜாக் ஃப்ரேசர் மெக்காக்கு நல்ல அதிரடியான ஆட்டக்காரர். அவர் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆடுறது, போட்டு மாஸ் காட்டுறதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ரோல் ஆங்கர் பண்ணி பவர் பிளேயில் விக்கெட் விடாமல் அந்த இடத்துல ரன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலை மட்டும் கேஎல் ராகுல் பார்த்தா போதும். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக கேஎல் ராகுல் அதை பார்த்துக்குவார். ஒரு பிரைம் கேஎல் ராகுலை பார்க்க முடியுமான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SRH சன்ரைஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் காம்பினேஷனை மாற்றாத டீம் அப்படின்னா அது SRH. டிராவிஸ் அண்ட் அபிஷேக் சர்மா. டிராவிஸ் போட்டு பொழந்துட்டு இருக்கிறாரு, செம ஃபார்மில் இருக்கிறாரு. அபிஷேக் சர்மா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாயத் முஸ்டாக் அலி டிராஃபியில் மினிமம் பால்ஸில் செஞ்சுரி அப்படிங்கிறதெல்லாம் அடித்து அவர் ஒரு பக்கம் காட்டு ஃபார்மில் இருக்கிறாரு. ரெண்டு பேருமே லாஸ்ட் இயர் என்ன மாதிரியான ஃபார்மில் இருந்தாங்களோ அதே ஃபார்மை அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் டீமுக்காகவும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. டொமஸ்டிக்லேயும் செமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்குறாங்க. அதே ஃபார்மோட தான் அவங்க கண்டிப்பாக இந்த தடவை ஐபிஎலுக்கும் வரப்போகிறாங்க. கண்டிப்பாக இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது நீட்டான ஃபார்மில் இருந்து ரெண்டு பேருமே எஃபெக்டிவான ஒரு ஃபார்மில் இருக்கிறாங்கன்னா அதில் SRHக்கு நம்ம டாப்லேயே பிளேஸ் கொடுக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல ஃபார்மில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். இவங்களும் பார்த்தீங்கன்னா சேம் காம்பினேஷன் SSC ஜெய்ஷ்வால். அண்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தீயான ஃபார்மில் இருந்தார். எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் இந்தியன் டீமுக்காக பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா செஞ்சுரி மேலே செஞ்சுரிலாம் போட்டு அஸ்திட்டு இருந்தார். SI ஜெய்ஷ்வால் இப்போ டெஸ்ட்டில் நல்ல ஒரு ஃபார்ம்லேயே இருக்கிறாரு. ஏன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் ஐபிஎல்னு வரும்போது ரெண்டு பேருமே கீ பிளேயர்ஸ். அவங்களுடைய டீம்ஸ்க்கு அவங்களுடைய ரோல் அப்படிங்கிறத எஃபிஷியண்ட்டாக பண்ணி நீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரோலுகளை கொண்டு வரதில் ரெண்டு பேருமே கை தேர்ந்தவங்க தான். ஏன்னா SI ஜெய்ஷ்வாலும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸாக அந்த ஒரு கீ பிளேயர் அப்படிங்கிற ரோலை தான் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பார்த்துட்டு இருக்கிறாரு. சஞ்சு சாம்சனும் அதே தான். இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பில்லை, சேம் காம்பினேஷன் தான் இருக்கும். நெக்ஸ்ட் டீம் குவிண்டன் டி காக் அண்ட் நம்மளுடைய சுனில் நரேன் அப்படின்னு சொல்லி கேகேஆரோட புதிய ஓப்பனிங் காம்பினேஷன். ஃபுல் சால் சுனில் நரேன் அப்படின்னு இருந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டி காக்கால் ரீப்ளேஸ் ஆகிருக்கு.
மும்பை இந்தியன்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா குவின் டிகாக் நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருந்துட்டு வராரு. ஸோ எல்எஸ்ஜிக்கு அதுக்கப்புறம் ஓப்பனிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டு இருந்திருந்தார். இப்போ கேகேஆருக்கு வந்துருக்கிறார். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளான ஒரு டீம் இருந்ததுன்னா அவருடைய ப்ரைம் ஃபார்மில் இருப்பார். அதை யாராலையும் வந்து தடுக்க முடியாது. அவரோட ப்ரைம்க்கு வந்துட்டார்னா ஓப்பனிங் உண்மையிலேயே செம மாசாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைமே ஃபில் சால்ட்டோட ரோல் என்னன்னு நம்ம பார்த்தோம். சேம் அதே ரோல் தான் இங்கே குவின் டிகாக்கு. ஃப்ரம் பால் ஒன்லேருந்து அட்டாக்கிங் ஆடி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல விஷயம். சுனில் நரேனா ஓப்பனிங் பண்ண வைக்கிறாங்க மறுபடியும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் உண்மையிலேயே லீத்தலான காம்பினேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குஜராத் டைட்டன்ஸ். ஸோ வந்துட்டு ஃபார்மர் ஆரஞ்ச் கேப் வின்னர்ஸ் இவங்க 2 பேருமே, ஜாஸ் பட்லர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ நம்மளுடைய சுப்மன் கில், இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீட்டாக இப்போ வந்துட்டு ஓப்பனிங் காம்பினேஷனில் இணைகிறாங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ரோல்ஸுமே வரும். ஆங்கர் பண்ணணும் அப்படின்னாலுமே ஸோ 2 பேராலையுமே ஆங்கர் பண்ண முடியும். ஸோ அதிரடியாக ஆடணும் அப்படின்னாலும் 2 பேருமே வந்துட்டு நீட்டாக அதிரடியாக ஆடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனிங் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஜிடிக்கு இருக்குது. எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தி எந்த மாதிரியான ரோல்ஸ்லலாம் அவங்க வந்துட்டு கொண்டு போகணுமோ அதை வந்து கொண்டு போய்க்கணும். ஜாஸ் பட்லர் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருப்பார். இப்போ ரீசெண்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா T10 லீகில் தலைவன் செம ஃபார்மில் இருக்கிறாரு. சுப்மன் கில்லும் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஜிடி நல்ல ஒரு ஓப்பனிங் காம்பினேஷனை லீத்தலாக எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஷ் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரப்சிம்ரன் சிங் வந்துட்டு ஸோ அவங்களுடைய சைடில் ரீஜனான பிளேயர். ஸோ ஜாஷ் இங்கிலீஷ் வந்துட்டு நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ டொமஸ்டிக்கில் அது மட்டும் இல்லாமல் T20 லீக்ஸ்லலாம் நல்ல ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே இருந்திருக்கிறாரு. ஸோ ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் பிரப்சிம்ரன் சிங் அப்படிங்கிற காம்பினேஷன் உண்மையிலேயே ஸோ பஞ்சாப்க்கு எஃபெக்டிவான காம்பினேஷன் தான். இது ஒரு புது காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவங்க எப்படி வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி ப்ராக்டிஸ் செஷனில் வந்துட்டு அவங்களுடைய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான்ஸ் எல்லாத்தையுமே வகுத்து அவங்கள வந்து நிறைய இடத்துல வந்து செக்கிங் அப்படிங்கிறது வந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் ப்ரைமரியாக இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா டைரெக்டாக இவங்களை இறக்கி விட்டோம்னா காம்பினேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி ரிஷப் பண்ட் எடுத்ததுக்கப்புறமா ஸோ ரிஷப் பண்ட்டுக்கு வந்து கேப்டன்சி கொடுப்பாங்கலாம் யோசித்தோம். பட் இங்கே ரிஷப் பண்ட்டுக்கு ஓப்பனிங் ஸ்பாட்டே வரும் போல். ஏன்னா ரீசெண்டாக கோயிங்கா அதான் சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து ரிஷப் பண்ணிட்ட ஓப்பனிங் அப்படி இல்லைனா நம்பர் 3ல யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ டோட்டலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் ஸ்டாண்டர்ட். ஏன்னா வந்துட்டு ப்ரைமரியாக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பியூர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கிற மாதிரி ரோலை வந்துட்டு யாருக்குமே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு அவங்க பிளேயர்ஸை சூஸ் பண்ணவே இல்லை. இது எல்எஸ்ஜியோட ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமாக கூட அமையும். ஸோ அந்த இடத்துல மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட், ஈடன் மார்க்ரம் இவங்க 3 பேர்த்துலேருந்து தான் 2 பேர் ஓப்பனிங் காம்பினேஷன் வருவாங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் முதல்ல வச்சுருந்தது ஈடன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் தான். பட் அதுக்கப்புறம் கோயிங்காவோட இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் இதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தேன். எல்எஸ்ஜியோட ஓப்பனிங் யாராக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சிஎஸ்கேல ருத்து அண்ட் கான்வே. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஃபார்மர் பிளேயர்ஸ். ஸோ ஃபார்மர் ஓஜி ஓப்பனிங் காம்பினேஷன் சிஎஸ்கேவோடது மீண்டும் ரீயூனைட் ஆகிருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கான்வே ருத்து அப்படிங்கிற இந்த ஒரு காம்பினேஷன் ஒரு சமத்தியான காம்பினேஷன். ஓப்பனிங் காம்பினேஷனில் எந்தெந்த டீம் வந்துட்டு செமையாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த காம்பினேஷன்ஸை ரேங்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்புற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மலர் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.